பை சாக்கெட் இப்படி வரப்போகுது. ஓகே, ஏன் பை சாக்கெட் இப்படி போட்டுவிடணும். அப்புறமா இந்த சாக்கெட் இப்படி வரும். இதை அப்படி போட்டு அப்புறமா ஏர் கூலர் போட்டு போகிறோம். ஐடி கோடிங் என்ன இந்த 7600 எக்ஸுக்கு என்ன நடக்குங்கன்னா உங்களுக்கு இது வராது. பொக்ஸோவில் வந்து கூட வராது. 5000 சீரிஸுக்கு என்ன செய்யணும்னா உங்களுக்கு கூட வரும். 7500 சீரிஸுக்கு வந்து 7000 சீரிஸுக்கு வந்து வராது. அதில் வந்து ஐடி கோடிங்கோட ஒரு ஏர் கூலர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாடல் எனக்கு சரியாக தெரியல. இதுக்கு வந்து ஒரு பிளேட் இங்கே இருக்கு. இந்த பிளேட் அப்படி வச்சுட்டு உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து கூலர் கூட்டுறது வந்து கஷ்டமாக இருக்குண்டா அந்த மாடல் அதுக்காக வெளியே வந்து சீட் தருவாங்க. அதுக்கு மட்டும் தான் அந்த சைடு வந்து சீட் யூஸ் ஆகும். இந்த சீட் மீன் யூஸ் பண்ண வந்துடுவாங்க. அந்த யூஸ் பண்ண பார்த்து பிடிக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் இருக்கும். நீங்கள் பாவிக்கிற எல்லா கூலருக்குமே இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பேஸ்ட்டு போடுறதுலேயே நிறைய தேவை இருக்குது. அப்படி போடுறதா அப்படி போடுறதுன்னு நீங்கள் ரொம்ப எல்லாம் தேவை இல்லை. ஒரு சிங்கிள் லைனாக போட்டிங்கனால காணும் பேஸ்ட். ஓகே, அது காணும். சில வந்து அந்த கூடை மேலே போட்டலாம். முக்கியமான விஷயத்தை கூடை கூட்டும்போது இது ஒரு சிங்க இதை உரிக்காதபடி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ கொஞ்சம் விரிச்சு போட்டு செட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வந்து லைட்டாக ப்ரெஷர் அப்ளை பண்ணோன்னா ரைட் அப்ளை பண்ணி போட்டு இங்கே பக்கம் வந்து 2 பக்கம் ஈக்குவலாக. ஓகே, 2 பக்கம் ஈக்குவலாக போட்டிங்கன்னா வடிவ ஸ்ப்ரெட் ஆகும் உள்ள இருக்குது. பார்த்தீங்கன்னா ARGPW மேன் கொடுத்துருக்காங்க. கலர் கண்ட்ரோல் பண்ணலாம். வந்து இப்படி பிடிக்கலாம், இப்படி வர மாதிரி போட்டலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 4 கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீங்கள் 2 ஃபேன் போட்டுக்கலாம். முன்னுக்கு ஒரு ஃபேன், பின்னுக்கு ஒரு ஃபேன் போட்டுக்கலாம். ஒரு ஃபேன் வந்து காற்று உள்ள இழுக்கு, இன்னொரு ஃபேன் வெளியே தள்ளும். இது எப்படி கொடுக்குறேன்னா இதையும் கொழுவிட்டு அப்படி பின்னால் விங்ஸில் வந்து உட்கார மாதிரி வச்சுக்கலாம். ரைட்டா, கொழுவிட்டு ரைட், அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, இது வரமே வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து மதகொண்ட சிறு வேலையெல்லாம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா இந்த ரெம்மை வந்து கழட்டிருக்கோம். ஃபேன் போடுறதுக்காண்டி கழட்டிருக்கோம். NVMe போட்டாச்சு, ப்ரொசர் போட்டாச்சு. ரைட், இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது செய்ய போகிறோம்னா கேசிங்கில் பாவிக்க போகிறோம். நம்ம இதுக்கு பாவிக்கிற கேசிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் பார்த்தீங்கன்னா மதகோட்டில் சில வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டாச்சு, ப்ரெஷர் போட்டாச்சு, கூலர் போட்டாச்சு, NVMe போட்டாச்சு. இதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்யணும்னா கேபினெட் எடுக்கணும். கேபினெட் எடுத்து அதில் பவர் சப்ளை போட்டுட்டு அங்கே மதகோட்டை வந்து அதுக்குள்ள வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு நாங்கள் பாவிக்க போகிற கேபினெட் பார்த்தீங்கன்னா, அதாவது கேசிங் பார்த்தீங்கன்னா RYZEN i8 பிளாக்ல கேசிங் உண்டு. ஓகே, அதுக்கு முதல்ல வந்து பாவிக்கிற பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஆட்டம் பவர் சப்ளை. நீங்கள் இது அடிக்கடி பார்ப்பீங்க இந்த பில்டில். ஓகே, இந்த கேசிங் தான் பாவிக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட், நான் வந்து கேசிங் வந்து ஒரு எடுத்து கட் பண்ணிவிடும். இதுதான் கேசிங். சர்டிஃபிகேட் ரீட் ஆகிருக்கு. ஓகே, இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா இந்த கேசிங் தான் இந்த பில்லு பாவிக்க போகிற கேசிங். இது வந்து RYZEN
இன்ஃபினிட் i8 கண்டென்ட் கேசிங் ERGB கேசிங். இங்கே ஒரு கண்ணாடி இங்கே ஒரு கண்ணாடி வரும், டபுள் கண்ணாடி வரும். நல்லா இருக்குது, லுக் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கேசிங் தான் பாவிக்க போகிறோம். இதுக்கு நான் பாவிக்க போகிற பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா அண்டர்கோட அட்டம் சீரீஸில் வர V650 பவர் சப்ளை. நல்ல பவர் சப்ளைன்னு கேட்டால் இது அவ்வளோ நல்ல எண்ணம் இல்லை, அவ்வளோ மோசமான எண்ணம் இல்லை, பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்குது. 80+ பவர் சப்ளை. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும்னா அந்த பவர் சப்ளை எடுத்து கேசிங்கில் போடுவோம். ஸோ முதல் கேசிங் 2 சைட் கண்ணாடி கட்டணும், இந்த சைட்டை கட்டணும், இதையும் காட்டிக்கலாம். மேலே இருக்கிற நல்லா ஃபிட் ஆகிறதெல்லாம் நிற்கும். இதே முதல்ல வச்சுருவோம். கேசிங் வந்து இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான கேசிங்கும் அப்புறமா கொஞ்சம் வடிவம் இருக்குது, லுக்கும் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு கலட்டி இருக்க முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெனுவில் யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இருக்கிற சைட்டை வச்சுட்டு நம்ம இந்த பவர் சப்ளை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை அன்பாக்ஸ் பண்ணி இந்த கிட்ட பார்த்துக்கலாம். இந்த ஃபேன் சைட் வந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் எல்லாம் இதை அப்படி வச்சு இதில் அப்படி வர மாதிரி பிடிக்கலாம். இது போட்டுட்டு கேசிங்கோட வந்த நட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பெரிய நட்டாக இருக்கும், கூட வச்ச நட்டு மாதிரி பெரிய நட்டாக இருக்கும். சரியா, இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதான் நட்டு. சரியா, இது 3 டைப்பாக நட்டு வரும். இது ஒரு டைப்பாக நட்டு. இது பவர் சப்ளை நட்டுணும். இந்த நட்டை வச்சு போட்டு பண்ணிடுறோம். பவர் சப்ளை போடாமல் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து 24+ போப்பின் 20+ போப்பின்னுவாங்க. 24 பின் 80x பின். சரி, மழை போட்டு பவர் கொடுக்குறது. இந்த பின் பார்த்தீங்கன்னா இது வந்து சிபி பின்னுவாங்க. இது 4 வரும். இன்னொரு கேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து PCI வரும். PCI வர்றது வந்து என்னென்னா விஜய் கட்டலுக்கு பவர் கொடுக்குறது. சரியா, விஜய் கட்ட பவர் கொடுக்குறது. இதுக்கப்புறமா இங்கே வர்றது வந்து செட்டாக மொலெக்ஸ் 2 சேர்ந்து வரும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொலெக்ஸ் கேபிள்னுவாங்க. இது வந்து செட்டா கேபிள். ஸோ இது செட்டா கேபிள். இது வந்து ஹார்டி செட்டு பவர் கொடுக்குறது. மொலெக்ஸ் கேபிள் வந்து ஃபேனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். மொலெக்ஸ் கேபிள் இன்னும் செட்டா கேபிளாக மாற்றி பவர் கொடுக்கலாம்.